கோவை மாவட்டத்தில் நடைபெற்று வரும் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் குறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் கார்த்திக் இணைந்திருக்கிறார். கார்த்திக், வணக்கம். கோவையின் எந்தெந்த தொகுதிகளில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகிறது? தற்போது இருக்கக்கூடிய கள சூழலை சொல்லுங்க. வணக்கம். தேர்தல் நன்னடத்தை விதிகள் நேற்றிலிருந்தே அமலுக்கு வந்தது. இந்த சூழலில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல் பறக்கும் படையினர் குழுவினர் அமைச்சிருக்காங்க. அதாவது 180 குழுக்கள், அதாவது 90 கண்காணிப்பு குழுக்கள், 90 பறக்கும் படை குழுக்களாக 180 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க 10 சட்டமன்ற தொகுதியில் மூன்று சுற்றுகளாக, அதாவது 24x7 மணி நேரம் 3 சுற்றுகளாக செயல்படுவார்கள் என மாவட்ட ஆட்சியர், அதாவது தேர்தல் நடத்தல் அலுவலருமான ஆட்சியர் தெரிவிச்சிருக்கார். மேலும் இந்த சூழலில் கோவையின் முக்கியமான பகுதிகள் அனைத்தும் கண்காணிக்கப்படும் எனவும், அதே சமயம் வீடியோ மூலம் அனைத்து செயல்களும் பணிகளும் ஒளிப்பதிவு செய்யப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து வரக்கூடிய பொதுமக்கள் இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகளை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் எடுத்துச் செல்லக்கூடிய பணங்களை கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. குறிப்பா 50,000க்கு மேல் பணம் எடுத்து சென்றால் அதற்கான ஆவணங்கள் கையில் வைத்திருக்க வேண்டும். அப்படி அந்த ஆவணங்கள் இல்லை என்றால் அந்த பணத்தை பறக்கும்படை போலீசார் அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால பொதுமக்கள் அடுத்து வரக்கூடிய அந்த 40 நாட்கள் தேர்தல் நடந்து முடியும் வரை அவர்கள் இந்த நன்னடத்தை விதியை மனதில் வைத்துக் கொண்டு அவர்கள் பயணிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. அதே சமயம் கோவை மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா 1062 பூத்துகள் இருக்குது. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா 27 லட்சம் பேர் வாக்காளர்களா இருக்காங்க. இவர்களை மனதில் வைத்து 10 சட்டமன்ற தொகுதிகள், அதாவது இது கோவை பாத்தீங்கன்னா மாவட்டம் மட்டுமின்றி மாநில எல்லையும் பங்கிட வேண்டிய ஒரு பகுதியா இருக்கு. கேரளா எல்லைகள் இருக்கனால அங்கிருந்து வரக்கூடிய மக்கள் மற்றும் அவர்கள் பயணக்கூடிய பொது போக்குவரத்து அனைத்துமே கண்காணிப்பு வளையத்தில் கொண்டு வரப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இன்று மாவட்ட ஆட்சியர் இதற்கான விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று 12 மணிக்கு மேல் அந்த செய்தியாளர் சந்திப்பில் எந்தெந்த பறக்கும் படை எப்படி செயல்படுவார்கள், அதே சமயம் போலீசார் எங்கெங்க பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்படுவார்கள், அதே சமயம் வேட்பாளர்கள், அரசியல் கட்சியினர் அவர்கள் செய்யக்கூடிய செலவினங்களையும் கண்காணிப்பதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வரக்கூடிய நாட்களில் விரிவாக மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான அலுவலர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.